வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. இன்னைக்கு நம்ம வாழ வந்த மருமகள் ஷார்ட் ஸ்டோரியோட பார்ட் 3 வீடியோவும் இதுதாங்க கிளைமாக்ஸ் எபிசோடு. பாத்துடலாமா? வாங்க அப்படியே கதைக்குள்ள போயிடலாம். விஜயா அவங்க வீட்டுக்கார் மாமியார் மாமனார் எல்லார்கிட்டையும் கோபமா பேசிட்டு அவங்க அண்ணனுக்கு போன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள கூட வரமாட்டேன்னு சொல்லி வீட்டுக்கு வெளியே அதுவும் பக்கத்து வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. விஜயாவோட ஊரு ரொம்ப தூரங்க. அவங்க அண்ணன் உடனே கிளம்பினாலும் இங்க வர 6 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் விஜயா இப்படியே தான் உட்கார்ந்துருக்க போறாங்களா? வாங்க வாங்க பாத்துடலாம். எதுக்குமா அழுகுற? அழாதம்மா. நீ எதுக்குடி அழுகுற? நான் தான் எல்லாத்தையும் இழந்துட்டு அழுதுட்டு இருக்கேன். நீ ஏண்டி அழுகுற? நான் இருக்கேன்டி உங்களுக்குலாம். விளையாடலாமா? போ, பாப்பா கூப்பிடறல, போய் விளையாடு. நான் போல. இப்படியே இங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்திருப்போம்? ஆமா, வீட்டுக்குள்ள போலாம். இல்லடி, இனி இந்த வீட்டுக்குள்ள அம்மா வரவே மாட்டேன். போக வேணாண்டி. உன் பாட்டி கூட என்ன வேணாலும் பண்ணட்டும், திட்டட்டும், குறை சொல்லட்டும், என்ன வேணாலும் இப்படி ஏமாத்துறது கூட பண்ணட்டும். மனசு ஏத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா உங்க அப்பா நினைக்க நினைக்க மனசெல்லாம் வலிக்குதடி. இப்படி இந்த மனசை ஏமாத்துவான்னு நான் நினைக்கல. ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டேங்கிறான். நம்ம கூடயும் ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கான். எல்லாம் போக போக சரியா போக நினைச்சேன். ஆனா உங்க அப்பாக்கு உங்க பாட்டி உங்க அத்தை மட்டும் தான் முக்கியம். நாமெல்லாம் யாரோதான். சரி அழாதம்மா. சரிடி, நான் அழல. என் பாட உன்கிட்ட புலம்பி என்ன ஆக போகுது? நீ அழாம இரு. போ, பாப்பா கூட போய் விளையாடு. மாமா வந்ததும் நம்ம பாட்டி வீட்டுக்கு போலாம். ஆமாண்டி. உனக்கு சந்தோஷம் தான். ஆனா அங்க போய் எத்தனை நாள் எப்படி இருக்க போறேன் ஒண்ணுமே புரியல. எல்லாத்தையும் உங்க மாமாட்ட போன் பண்ணி சொன்னதும் நீ அங்கே இரு, நான் வந்து உன்ன பாத்துக்கிறேன், உன் மாமியாவும் உன் புருஷனையும் நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லி உன் மாமா கோபமா கிளம்பி வாரான். ஆனா அவன் எத்தனை நாள் நம்மள பாத்துக்குவான்? அவனுக்கு கல்யாணமாயி ஒரு பிள்ளை இருக்கு. என் வாழ்க்கை இப்படி தெருவுக்கு வரும் நான் எதிர்பார்க்கல. ஏய் அழாதடி அஞ்சலி. நீ அழாதம்மா. சரி அழல, அழாத. நான் அழல, நீ அழாத. பாட்டியும் அப்பாவும் தானே நான் அழ வச்சது. அவங்கள பெரிய பிள்ளையாகி நான் பாத்துக்கிறேம்மா. என் வாழ்க்கைக்கு சந்தோஷமே நீங்க தாண்டி. என்ன ஏதுன்னு தெரியாம நீ எனக்கு ஆறுதல் சொல்றியே. இதுக்காகவே உங்களுக்காகவே வாழ்ந்து காட்டுவேன். சரி போ, நீ போய் விளையாடு. மாமா வர நைட் ஆயிடும். அது வரைக்கும் இங்கே தான் இருக்கணுமா? நான் வீட்டுல போய் பால் எடுத்துட்டு வரட்டா? வேண்டாம் சஞ்சனா, அக்கா கூட சும்மா இங்க உட்காந்து விளையாடு. பால் வேணும். ஏய் என்னடி, அம்மாவே அழுது கஷ்டப்பட்டு இருக்காங்க. பால் கீழனே. அப்பனா நீ விளையாடவா? ஏன் பாப்பா? நான் அக்கா வர சொல்லுமா. அஞ்சலி, பாப்பாவை கூட்டிட்டு போடி. நீங்க தனியா உட்காந்துக்குவியா? அம்மா உட்காந்துருக்கேன். அம்மா இங்கதான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். போ, நீ போய் விளையாடு. சரிம்மா. ஏய் பாடி. போலாம் போலாம். நம்மள இப்படி ஏமாத்தின வீட்டுக்குள்ள போகவே கூடாதுங்கிற ஒரு வைராக்கியத்துல விஜயா இங்க வந்து உட்காந்துருக்கா. அவங்க அண்ணன் வந்தது என்ன நடக்கும்? இல்ல இப்ப அதுக்கு முன்னேவும் இதோ வாராங்கல்ல. என்னடி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? தெருவுக்குள்ள உட்காந்துக்கிட்டு எங்க மானத்தை வாங்குறியோ? ஓ, உங்களுக்கு அதெல்லாம் இருக்கா? ஏய் இங்க பாரு, உங்ககிட்ட நான் எதுவுமே பேசல. தேவையில்லாம என் வார்த்தையை புடுங்காதீங்க. உங்களுக்கு நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க. என் அண்ணன் வந்த அப்புறம் நான் எதா இருந்தாலும் பேசிக்கிறேன். ஓ, இங்க இருந்து போங்க. என்னடி என்ன பேசுவ? பாரு, குடும்ப பிரச்சனைய 4 செவத்துக்குள்ள தீர்த்துக்கணும். நீ இந்த மாதிரில நடந்துக்கிறது உனக்கே அசிங்கமா இல்ல? நீ என்ன ஒரு குடும்ப பொண்ணாடி? வீட்டுக்கு வாழ வந்துட்டு எங்க உசுர எடுக்கிற? காமாட்சி, நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதோட நிப்பாட்டிக்கிட்டா உனக்கு மரியாதை இல்ல. என்னடி என்ன பண்ணுவ? போயிடு பேசாம. என் அண்ணன் வந்த பிறகுதான் ஏதாவது பேசி முடிவு பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். இப்பவே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண வச்சிராத. ஏய் என்னடி போலீஸ் ஸ்டேஷன் மிரட்டுறியா? போடி போ, கம்ப்ளைண்ட் கொடு. அதுக்கு முன்ன நான் உனக்கு கம்ப்ளைண்ட் பண்றேன். ஓ சரி சரி, போ போ, என்ன பண்ணணுமோ பண்ணு. ஏய் ரவி, என்னடா நின்னுக்கிட்டு இருக்க? வந்து இந்த கதையை என்ன ஏதுன்னு கேளு. நான் என்னத்த சொல்ல, அவளுக்கே இதெல்லாம் அசிங்கன்னு தெரியணும். ரோட்ல வந்து உட்காந்துட்டு எல்லாரும் வேடிக்கை பாக்குற மாதிரி. சீ, நீ பேசாம வாமா, எப்படியும் இருக்கட்டும். டேய் என்னடி இருட்டே? என்னடா என்ன சொன்ன? அசிங்கம். சீ, நீ எனக்கு நல்ல புருஷனா இல்லைன்னு தான்டா நினைச்சேன். ஆனா நீ மனுஷனா கூட நடந்துக்கல. உங்க அப்பா என்ன அடிக்கிறான், பார்த்துட்டு அப்படியே நிக்கிற. உன் பொண்டாட்டின்னு கொஞ்சம் கூட நினைப்பு இல்லைல? இன்னைக்கு உங்க அப்பையும் அடிப்பான், நாளைக்கு கண்டவே வந்து அடிப்பான். எல்லாத்துக்கும் நீ பார்த்துட்டு இப்படியே நிப்ப. உன் கூட நான் குடும்பம் நடத்தி நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. இதுல இவன் அசிங்கப்படுறானா? இங்க பாரா, ஏதாவது நான் பேசி அசிங்கப்பட்டு போய் நிக்காத. ஏய் காமாட்சி, உனக்கும் சேர்த்துதான். போயிருங்க இங்க இருந்து. ஏய் ஒழுங்கா எழுந்து வீட்டுக்குள்ள வந்துரு, இல்ல இப்படியே உன் அம்மா வீட்டுக்கு போயிடு. இப்படி நாங்க வாழ்ந்த ஊருக்குள்ள எங்க தெருவுலயே உள்ள உட்காந்துக்கிட்டு இப்படி நீ எங்களை அசிங்கப்படுத்துறது வேணாண்டி. தெருவுக்குள்ள அங்கங்க கூடி கூடி நின்னு அம்மா கதையை தான் பேசிட்டு இருக்காங்க. உன் கதைன்னு சொல்லு காமாட்சி. பேசட்டும், எல்லாரும் பேசட்டும். சரியா என்ன ஏதுன்னு விவரம் தெரியாதவங்கள இங்க ஏன் கிட்ட அனுப்பி விடு. நான் சொல்றேன்,
ஒண்ணுக்கும் ஆகாத புருஷன், கேடுகட்ட மாமியாரு. உங்க கதைய நான் கதையா பேசுறேன். அதை விட திருட்டு புத்தி. சொந்த வீட்டுக்குள்ளேயும் மருமக கமல திருடுற திருட்டு புத்தி. கூப்பிடு, நம்ம தெருவாழ்க எல்லாத்தையும் கூப்பிடு. நானே சொல்றேன். ஏய், அம்மா, உன் புருஷன் அடிக்கும் போது நான் பேசாம இருந்தேங்கிறக்காக நீயும் கைய நீட்டாத. எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு கைய உடைச்சிருவேன். அவன் என்ன தப்பு பண்ணோம், எதுக்காக இவ இவ்வளவு தூரம் கோபப்படுறா, அதெல்லாம் புரிஞ்சுக்காத நீயெல்லாம். உனக்கு இப்ப தெரியாதுடி, இதெல்லாம் இப்ப தெரியாது. நீ என்னென்ன பண்றியோ இதெல்லாம் உன் மகளுக்கு நடக்கும்போது அப்ப வரும் உனக்கு அறிவு. அதுவும் சீக்கிரத்துல நடக்கல என்னன்னு மட்டும் கேளு. இப்பவே உன் மகன் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன், அவ்வளவு பெரிய வீடு, நான் பணக்காரியா வாழ்றேன் அப்படி இப்படின்னு தான் சொல்றா. நான் மாசத்துக்கு இல்ல 2 மாசத்துக்கு ஒருக்க வந்து என் மாமியாக்காரி அதை கேக்குறா இதை கேக்குறான்னு கண்ணை கசக்கிட்டு தான் நிக்கிறா. வாங்கி கொடு, அவ கேக்குறதெல்லாம் வாங்கி கொடு. வீட்டுக்குள்ள இருந்தேன் ஏன் கமலை திருடிட்ட? நீ நான் இல்லாட்டி பக்கத்து வீட்டுக்குள்ள போய் திருடு. விஜயா, நிறுத்தியா? உன்னெல்லாம் நான் ஒரு ஆளாவே கண்டுக்கல. பக்கத்து வீடு, அடுத்த வீடு, எதிர்த்த வீடுன்னு எல்லார் வீட்லயும் போய் திருடி உன் மகளுக்கு செய். ஏய், சீ, நம்ம காசுல எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உன் பொண்ணுக்கு மாப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். என் பொண்ணு போய் வசதியெல்லாம் வாழணும்னு ஊர் ஃபுல்லா கடன் வாங்கி பத்தாததுக்கு கல்யாண கடனு என் தலையிலயும் ஒரு பங்கு கட்டி இப்படி உன் மகளுக்கு கட்டி கொடுத்து அவங்க போய் வாழணுமா? ஜியா, ஏய், கிளம்பு, இங்க இருந்து கிளம்பு. இனி என் அண்ணன் வந்து பேசுவான், அப்ப குடும்பத்தோட பேசுங்க. போ இங்க இருந்து. ஏய், இங்க பாருடி, போன்னு சொல்லிட்டேன். இன்னும் எனக்கு கத்தி ஊரை கூட்ட வைக்காத, போயிடு. டேய், பாத்தியாடா, பாத்தியா எப்படி பேசுறான்னு பாரு. என்னம்மா பண்ண சொல்ற? என்னடா என்ன பண்ண சொல்ற? நீ அவ புருஷன் தானடா. இப்படி எல்லாம் பேசாதன்னு கண்ணத்தோட 2 அறை வைக்க வேண்டியதானே? ஏன் அவன் என்கிட்ட வாங்குனது காணலையா? பாரா, அடிச்சு இப்பவே அவ பஸ் ஏத்தி அவ அப்பா வீட்டுக்கு அனுப்பி விடு. இங்க உட்கார கூடாது. அவளை பார்த்தாலே எரிச்சல் வருது. என்ன அடிச்சது இல்லாம இப்ப எவ்வளவு திமிரா பேசுறா பாருங்க. அவ அண்ணே வந்து கூட்டிட்டு போட்டு இல்ல அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போட்டோம். எப்படியும் இங்க இருந்து போய் தொலைஞ்சா சரி. நீ மேலும் இன்னும் பிரச்சனை பண்ணாத. வாமா பேசாம. டேய் ரவி, போமத்துல பிள்ளையவன் தூக்கிட்டு போ சொல்லு. ரெண்டையும் அங்க கஷ்டப்பட்டு வளர்க்கும் போதுதான் அறிவு வரும். கேட்டுச்சாடி? ஏய், அவனெல்லாம் நான் ஒரு மனுஷனாவே மதிக்கல. அவனை நம்பில நான் பெத்த பிள்ளைங்க விட்டுட்டு போக மாட்டேன். போ. இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்படி. வரட்டும், உன் அண்ணன்காரனா வரான். அவன் கிட்ட கத்தி இந்த ஊருக்குள்ள நீ திரும்ப வர முடியாத அளவுக்கு நான் பேசுறேன்டி, நான் பேசுறேன். என் வீட்டுக்குள்ளே வந்து உக்காந்துக்கிட்டு என்ன ஒரு திமிரு. கிராமத்துல வளர்ந்த கழுத பேசாம கடப்பான்னு நினைச்சேன். இது என்னன்னா நமக்கு மேல பாயுது. என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்காங்களோ. வரட்டும், நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேக்குறேன். என்ன இந்த மனுஷன் எப்படி இருக்காரு? இவ்வளவுதானா நம்ம மேல வச்ச பாசம்? இவனை நம்பி நான் 2 பிள்ளைய பெத்து ஒரு காய்ச்சல் மண்டடினாலும் ஒரு மாத்திரை வாங்கி குடியான்னு கேட்டா கூட உங்க எழுந்துரு சரியா போகும், காப்பியை போட்டு குடி சரியா போகும் அப்படி எல்லாம் சொல்லி சமாளிச்சான். அப்பவே எனக்கு புரியாம போச்சு. இவன் வீட்டுக்கு இவனுக்கு நான் பொண்டாட்டியா வரல, ஒரு வேலைக்காரியா வந்திருக்கேன். இனியும் நான் இங்க இருந்தேன் இதெல்லாம் நினைச்சு செத்துருவேன். ஆனா நம்ம அண்ணே வந்து என்ன பண்ண போறான்னு தெரியல. பாக்கலாம், என்ன நடந்தாலும் சரி. என்ன நம்பிதான் என் 2 பிள்ளைகளும் இந்த உலகத்துக்கு வந்திருக்குதுங்க. அதுகளை நான் எப்பவும் கஷ்டப்படுத்திட கூடாது. அதுகளுக்காகவது நல்லா வாழணும், வாழ்ந்து காமிக்கிறேன். இப்படியெல்லாம் மனசு கஷ்டத்தை ஒவ்வொன்னா விஜய் அவளுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இதே இடத்துல கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு மேல உட்காந்துக்கிட்டே இருக்கா. அவ அண்ணன் எப்ப வருவான்னு காத்துக்கிட்டு. பிள்ளைகளும் பக்கத்து வீட்டுல தூங்கிருச்சுங்க. ஆனா விஜயா மட்டும் அவ மனசுல ஏகப்பட்ட வலியோட இனி நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோங்கிற கவலையோட ஒத்தையில காத்துக்கிட்டு இருக்கா. ஏ விஜயா, அக்கா, உன் அண்ணே வந்தாச்சு. அண்ணே வந்துட்டானா? ஆமா உங்க வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் போ. இத போறேன்க்கா. அண்ணே, விஜயாவோட அண்ணே வந்தாச்சு. இனி என்ன நடக்க போகுது வாங்க போய் பார்த்தலாம். ஏய், யாரா அது வீட்ல? வெளிய வாங்கடா. ஏய், என்ன வீட்டு வாசல்ல நின்னு கத்திக்கிட்டு இருக்க? ஒண்ணு கட்டிக்கிட்டு வந்த பொண்ணை வச்சு ஒழுங்கா போல தெரியல. நீ எல்லாம் என்னடா மனுஷன்? அம்மா, என் தங்கச்சி மேல கை வைக்கிற? டேய் இங்க பாருடா. அம்மா ஏய் டேய் விடுடா, விட்டு தொலை. அம்மா டேய் நிறுத்துடா, நிறுத்து. அம்மா, எங்க என் தங்கச்சி? எங்க என் தங்கச்சி? அண்ணே, விஜயா, அண்ணே, நீ அழாதம்மா, நீ அழாத. நீ எதுக்கு அழுகுற? இவங்க இன்னைக்கு யாரையும் சும்மா விட மாட்டேன். ஏய், என்னடா நீ வாட்டுக்கு வந்த வாய்க்கு வந்து கத்திக்கிட்டு இருக்க? உன் தங்கச்சி சொல்றத மட்டும் தான் கேப்பியோ? உன் தங்கச்சி என்னென்ன பண்ணான்னு நான் சொல்றேன், அதை கேட்டுட்டு அப்புறம் எதா இருந்தாலும் பேசு. ஏய், திருட்டு கழுதைங்க நீங்க என்ன என் தங்கச்சி பத்தி பேசுறது? நல்ல குடும்பத்துல என் தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டேன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே தெரியுது கொல்ல கும்பலோட கட்டி கொடுத்துருக்கேன்னு. ஏய், என்னடா பேசுற?
இங்க பாரு, நான் வளன்னு பேச வரல. என் தங்கச்சிங்க வாழ்ந்ததெல்லாம் போதும். நீ அவ இந்த இடத்துல ஒரு நிமிஷம் இருக்க மாட்டா. சந்தோஷம், பெரிய கும்பிடு, கூட்டிட்டு கிளம்பு. அதிசயமா நீதான் தங்கச்சி வச்சிருக்கியோ? போடா, அவ எங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரே கஷ்டக்காலந்தா. போய் தொலையட்டும். வீட ஒளிஞ்சதை நினைச்சுக்கிறோம். ஏய் ஏய், பொம்பளையாச்சின்னு பாக்குறேன். இன்னொரு வார்த்தை என் தங்கச்சி பத்தி ஏதாவது பேசுன. என்னவா இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? வாயா வா, ஒன்னதான் தேடுனேன். டேய் டேய் டேய். ஏய், என்னையே அடிச்சிட்டியா? அண்ணே, ஏய், கைய விடுறா, கைய விடு. வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைய கை நீட்டி அடிச்சிருக்க. என் தங்கச்சி அடிக்க உனக்கு என்னடா உரிமை இருக்கு? ஏய், அடிச்சே கட்டின பொண்டாட்டி அடிக்கவே உரிமை கிடையாது. நீ உன் மகன் பொண்டாட்டிய கூசாம கை நீட்டி அடிச்சிருக்க. இந்த கைய உடைக்க வேண்டாம். டேய் டேய், இங்க பாரு, இங்க பாரு. வேண்டானே, விட்டு. டேய் டேய், இப்ப விட போறியா இல்லையா? ஏய், அப்பா, வயசுல மூத்தவங்கிற ஒரே காரணத்துக்காக விடுறேன். இல்ல அடிச்ச கைய உடைச்சிருப்பேன். அம்மாடி, பிள்ளைங்க எங்க? பக்கத்து வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்கண்ணே. பிள்ளைய தூக்கிட்டு வா, நம்ம ஊருக்கு போலாம். அண்ணே, நீ வாமா. இவங்க மேல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்கள தூக்கி உள்ள போட ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனாலும் டேய், உங்க எல்லாத்தையும் நான் சும்மா விட்டுட்டு போறேன். இதுக்கு மேல பிரச்சனை வேண்டாங்கிற ஒரே காரணத்துக்காக. ஆனா இனி ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க, இங்க பாருடா, இந்த மாதிரி பொறுமையா போக மாட்டேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடா, என்ன மிரட்டுறியா? சொல்லு, மிரட்டுறியா? என்னமோ உன் தங்கச்சின்னு ஓவரா பேசுற. கல்யாணம் முடிஞ்சு 6 வருஷம் ஆச்சு. நாங்க தானடா பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் எதுக்கும் வராத நீ இப்ப வந்துகிட்டு குதிக்கிற. இப்போ வரைக்கும் என் தங்கச்சி உங்களை பத்தி ஒரு குறை சொல்லல. நல்லா இருக்கான்னு நினைச்சுதான் நான் வாட்டுக்கு இருந்தேன். ஆனா இத்தனை வருஷமா என் தங்கச்சி இந்த பாடு படுத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. விஜயா, அண்ணே, இதெல்லாம் நீ ஆரம்பத்திலே சொல்லிருக்கணும். வந்து உன் புருஷன் கால கைய உடைச்சு விட்டுருந்தேன்னா வீட்டுக்குள்ள முடமா கிடந்தாலும் இப்ப சும்மா உட்காந்து திங்கிற மாதிரி அப்ப வீட்டுக்குள்ளே உட்காந்து தின்னுக்கிட்டு இருந்திருப்பான். இவ்வளவு பேச்சோ பிரச்சனையோ வந்திருக்காது. டேய், யார் கைய கால உடைப்பேங்கற? யாரோ உடைச்சு காமிக்கவா? அண்ணே, ஏய், பக்கத்துல வந்த அந்த பயம் இருக்கட்டும். டேய் ரவி, சொல்லுங்க. ஏய், நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? அம்மா பின்னாடியே நிக்கிற உனக்கு எதுக்குடா கல்யாணம்? கல்யாணம் பண்ணிக்கிட்ட நம்பி வந்த பொண்ண எந்த சூழ்நிலையிலையும் எப்பவுமே விட்டு கொடுக்கவும் கூடாது, கைவிடவும் கூடாது. அவன் தாண்டா ஆம்பளை. ஆனா நீ சே, உனக்கெல்லாம் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தேனேன்னு நினைக்கும் போதே அசிங்கமா இருக்கு. கேட்க நாதியில வாழ வந்துட்டா அவன் எவ்வளவுதான் குடும்பப்படுத்தினாலும் அவன் இங்கதான் இருப்பான்னு நினப்பு வந்துருச்சுல. இந்த மாதிரி நினப்பு இருக்கிறதுனாலதான் வாழ வந்த பொண்ணுன்னு கூட பார்க்காம உங்க இஷ்டத்துக்கு அவளை போட்டு பாடா படுத்துறீங்க. இங்க பாருமா, கட்டி கொடுத்ததும் கடமை முடிஞ்சு போச்சுன்னு ஒதுங்கி போறவே நான் கிடையாது. என் தங்கச்சி காலம் பூரா அவளை பாத்துக்க எனக்கு தெரியும். இனி என் ஊர் பக்கம் எவனாவது வந்து பாருங்க, ஊர்ல எடுத்து வச்ச கோலை வெட்டுறேன். ஏய், என்னடா, என்ன ரொம்ப பேசுற? என்னமோ அதிசயமா நீதான் தங்கச்சியை வச்சிருக்கிற மாதிரி. வீட்டுக்கு வாழ வந்தா அப்படி இப்படி இருக்கதான் செய்ய, எல்லாம் அனுசரிச்சுதான் போனோம். அதை விட்டுட்டு இந்த ஊருக்குள்ள எங்களை அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. பாரு பாரு, எல்லாம் சுத்தி வேடிக்கை பாக்குற மாதிரி. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்கிட்ட சம்பந்தம் பேசி உன் தங்கச்சி இங்க கூட்டிட்டு வந்தேல்ல, என்ன செருப்பாடு அடிச்சுக்கணும். அடி ஏய், அடிமா, இங்க பாரு. அடிச்சுக்கோ, செருப்பால என்ன எல்லாத்தையும் போட்டு அடிச்சுக்கோ. தங்கச்சியோட அருமை உங்களுக்கு இப்பெல்லாம் தெரியாது. என்ன சொன்ன? வாழ வந்த பொண்ணு என்ன இருந்தாலும் வீட்டுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இதே வார்த்தைய உன் மக கிட்ட சொல்லு. அவளுக்கு இப்பதானே கல்யாணம் பண்ணி அனுப்பி விட்டுருக்க. அவகிட்டயே இந்த வார்த்தையை சொன்னேனா நீ ஒரு நல்ல பொம்பளை. இல்லனா ஏய், புரிஞ்சா சரி. விஜயா, அண்ணே, ஓ, பிள்ளைங்களை தூக்கிட்டு வா, கிளம்புவோம். இனி இந்த ஊருக்கோ இந்த வீட்டுக்கோ உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் பாத்துக்கிறேன் உன்ன. பொண்டாட்டிய நம்ம அப்பா அடிக்கிறான்னு தெரிஞ்சும் ஒரு வார்த்தை கூட ஏன்பான்னு கேட்காத மனுஷன் எல்லாம் உனக்கு நல்ல புருஷனும் இல்ல, அவன் ஆம்பளையும் இல்ல. இப்படிப்பட்டவன் கூட வாடுறதுக்கு நீ நம்ம வீட்டுல நம்ம வீட்டு பொண்ணாவே இருந்துட்டு போ. வாமா. டேய் டேய் ஏய், வாய மூடிரு. உன்னெல்லாம் ஒரு ஆளாவே நான் நினைக்கல. ஒதுங்கி தூர அப்படியே போயிடு, இல்ல ஏறி மிதிச்சேன். அண்ணே, போடா. இவ்வளவு பேச்சு பேசிட்டுல, இதுக்கெல்லாம் அனுபவிப்படா, அனுபவிப்ப. இனி இந்த கழுதையை இந்த வீட்டுக்குள்ள விட்டுருவேன். இப்போ அடிக்க தான் செஞ்சேன், அடுத்து இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கட்டும், காலை உடைச்சு விடுறேன். ஏய், கண்டிப்பா இங்க வந்த காலை உடைப்பேன். இனி இந்த வீட்டுக்குள்ள அவ வரவே கூடாது. டேய், அதை நின்னு சொல்லிட்டு போடா. பயந்தாங்கோலி. அடியே, இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டேல, நீ இதோட உன் வாழ்க்கையவே மறந்துரு. உன் அண்ணன் கூட்டிட்டு போய் பாத்துக்குவானா, பாத்துக்க. இங்க இருந்து நீ உன் வீட்டுக்கு போயிட்டாலே வாழா வெட்டி தாண்டி. இனி உன் வாழ்க்கை அப்படித்தான், மாறவே மாறாது. போ, அங்க போய் கஷ்டப்பட்டு நொந்து இதுக்கு நம்ம வாழ்ந்த வாழ்க்கையே எவ்வளவோ மேல் நினைச்சு இங்க திரும்பவும் வருவ. அப்ப உன்னை பாத்துக்கிறேன். ஏய், ஏய், என்னடா? இதுக்கு மேல ஏதாவது பேசுனா இதுக்கு இன்னும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கேஸ் அது இதுன்னு அலைஞ்சுக்கிட்டு நான் நினைச்சேன் பாத்தியா. அதனாலதான் இவ்வளவு பேச்சு பேசுற. வரும்போதே போலீஸோட வந்திருந்தா அடங்கி ஒடுங்கி மன்னிப்பு கேட்டிருப்ப. இரு, அதுக்கும் ஒரு காலம் வரும், அப்ப பாத்துக்கிறேன். ஏய், என்ன? இல்ல, ஒண்ணு இல்ல. நீ வாமா, புள்ள எங்க இருக்குன்னு சொல்லு, தூக்கிட்டு கிளம்பலாம். அண்ணே,
அழாத, இன்னும் ஏன் அழுகுற? இவங்க ஒண்ணும் உனக்கு அப்படியே தகட்ட அன்பை கொடுத்து நல்ல வாழ்க்கை கொடுத்தரல. இந்த ஒரு விஷயத்திலே தெரியுது இத்தனை வருஷம் நீ எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பேன்னு. அண்ணன் கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நம்ம வாழ்க்கை இதுதான், இதுலயும் அனுசரிச்சு வாழ்ந்துட்டு போலாம் நினைச்சிட்டேனே. இப்படிதான் ஒவ்வொரு பொண்ணு நினைக்கிறனால இந்த மாதிரி ஆள்கள்லாம் கூட கொஞ்சம் ஆடி தொலைறாங்க. அப்போ இதெல்லாம் உடனே சொல்லிடணுமா? நம்ம வீட்டு கஷ்டம் இதுல நானும் வந்து உக்காந்துக்கிட்டு. ஏமா, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுல தானே உட்காந்துருந்த. அப்போ உன்னை யாரும் கஷ்டமாவோ பாரமாவோ நினைக்கலையே. அண்ணே, எப்ப இருந்தாலும் நீ நம்ம வீட்டு பொண்ணு. நீ வா. தேங்க்ஸ்ண்ணே. என்னம்மா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? இல்லண்ணே, இன்னைக்கு முடியல. நம்மள அவங்களே திருடிக்கிட்டு என்கிட்ட தேடுற மாதிரி எல்லாரும் சேர்ந்து தேடுனாங்கண்ணே. நீயே சொல்லு, இது எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? என் மாமியா கரைய கூட விட்டு தள்ளு, ஆனா என் புருஷன் அவனெல்லாம் நினைச்சா அசிங்கமா இருக்குண்ணே. அவன் எல்லாம் மனுஷனே இல்லம்மா. இப்போவும் எவ்வளவு பேச்சு பேசுற, ஒரு வார்த்தை பேசுறானா பாரு. அவன் எப்பவுமே அப்படிதானே. புரியுதுமா, இதே மாதிரி தானே ஒன்னு அந்த ஆள் அடிச்சப்பவும் அமைதியா இருந்திருப்பான். இரு அவனுக்கு அறிவு வராமையா போகுது. அப்ப கஷ்டப்படுவான். நீ எதையும் நினைக்காத. வா. அண்ணே, வாமா, நான் பாத்துக்கிறேன். சரி வா, பிள்ளைய தூக்கிட்டு கிளம்புவோம். வாண்ணே. இந்த மாதிரி பேசி விஜயோட அண்ணன் விஜயாவை கூட்டிட்டு கிளம்பியாச்சு. இடி மின்னல் மழை இதெல்லாம் வந்து ஓஞ்சு போன ஒரு அமைதி. ஆனா காமாட்சியால இதை ஏத்துக்கவே முடியல. வீட்டுக்குள்ள கூட வந்து பேசாம வெளியே நின்ன மணிக்கு நம்மள இந்த தெருவுல அசிங்கப்படுத்திட்டாங்களேன்னு இன்னும் இருக்க கோபத்துலதான் இருந்தா. ஆனா ரவி, அப்பாடா இதோட வாது போச்சே, நம்ம உயிர் தப்பிச்சுச்சு அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டான். இப்படிப்பட்ட இவங்க திருந்துவாங்களா? நம்ம விஜயாவை திரும்ப கூட்டிட்டு வந்து இங்க வாழ்வாங்களா? இனி என்ன நடக்குதுன்னு பாத்திரலாம். ஏண்டா அறிவு கட்டவனே, உன் பொண்டாட்டியோட அண்ணன்காரன் வந்து உன்னையும் உன் அப்பனையும் இந்த அடி அடிச்சிருக்கான். ஊர்பட்ட பேச்சு பேசிட்டு போயிருக்கான். நீ என்னடா அறிவே இல்லாம இப்படி வந்து படுத்து கிடக்க? ஏ கிளவி, உடம்பெல்லாம் வலிக்குது, பேசாம போ. அடச்சி, இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அடிச்சானா திருப்பி அடிக்க வேண்டியதானடா. அவனுக்கு என்னடா இவ்வளவு திமிரு? பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோங்கிற ஒரு எண்ணம் இல்ல? ஏ கிளவி, பொண்ணை கட்டி கொடுத்தனாலதான் இந்த ஆட்டம் ஆடுறான். டேய் அறிவு கட்டவனே, பேசாம இருடா. பொண்ணை கட்டி கொடுத்தா உடங்கிதான் போனோம். நாம தான் பேசுற இடத்துல இருக்கோம். அவன் என்னமா அவ்வளவு பேச்சு பேசிட்டு போறான்? அது அவன் தங்கச்சி எங்க கெஞ்சி கதறி வாழ வச்சா நம்ம பேசலாம். அவன் தான் என் வீட்டுல மகாராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு கூட்டிட்டு போயிட்டானே. ஏண்டா இப்படி பேசுற? உனக்கு அறிவே இல்லையா? நீங்க வளர்த்த வளர்ப்பு அப்படி, நான் என்ன பண்ணுவேன்? சை, உன்கிட்டலாம் நல்லவனா யாரும் வந்தவனுக்கு 2 குடு கொடுத்து தங்கச்சியாட வளர்த்து வச்சிருக்கீங்க. பொம்பளை பிள்ளைய எப்படி வச்சிருக்கணும், வாழ வந்த வீட்டுல எப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லி கொடுக்க வக்கு இல்லையான்னு கேட்டு அவளுக்கு 2 அடி அடிச்சு தலைமுடிய பிடிச்சு வெளியே அடிச்சு பத்தி விட்டுக்கணும். அப்படியெல்லாம் பண்ணாம அவன் அடிச்சானா இவன் அடி வாங்கிட்டு இவன் அப்பங்காரனா அடி வாங்கிட்டு வந்திருக்கான். ஊருக்குள்ள நம்ம மதிப்பு என்னடா ஆகுறது? நம்ம அடிச்சு விரட்டி விட்டா அது வேற. நீங்க இப்படி சை பார்க்காரு, என் ஊருக்குள்ள தலை நிமிந்தெல்லாம் நடக்க முடியாது. நீ வேற ஏமா, அவன் தான் கூட்டிட்டு போயிட்டான்ல, காசு அவனுக்கு தான். நமக்கு பாரு, அவ நகையை வச்சுதான் நம்ம பிள்ளை கல்யாணத்தை முடிச்சோம். அவ கொடுத்த ரொக்கத்துல இவங்க கல்யாணத்தை முடிச்சோம். நமக்கு ஏதாவது நட்டம் வந்துச்சா? வாழ்றவனே எனக்கு ஒண்ணும் தேவையில்லைன்னு ஹாயா படுத்து கிடக்கான். இனி கத்தி போனது என்ன பிரயோஜனம்? அவங்க வாழ்க்கைய பாக்கட்டும். நீ என்னடா இப்படி சொல்ற? என்னடி இவங்களுக்குலாம்? உங்க குடும்பத்துல வந்து நான் வாக்கப்பட்டேல, நான் இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆவணும். புள்ளைய நீங்க ஒழுங்கா வளர்த்து வச்சிருந்தாதானே அவனுக்கு பிறந்தவனும் ஒழுங்கா வந்திருப்பான். 2 எப்படி இருக்குதுங்க பாரு. அவங்கிட்ட அவ்வளவு கத்து நான் கத்துறேன், இதுக்கு 2 அமைதியா நிக்குதுங்க. இதேதான் உன் மவன் எல்லாம் அடி வாங்கிட்டு சில மாதிரி நிக்கிறான். உன் பேரன் அதுக்கு மேல அடிச்சு அடிக்க கீழே உட்காந்து வேணாம். அடுத்து அவன் போனதுக்கு அப்புறம் எழுந்து நிக்கிறான். இதுகளெல்லாம் வச்சுக்கிட்டு என்னையாவது கூப்பிட்டுக்க வேண்டியதானடி? ஆமா, ஊரே கூடிருச்சு. நீ உனக்கு காது கேட்காம நீ வாட்டுக்கு நல்ல கொரட்டை விட்டு தூங்குனேனா உன்னை எழுப்பி கூட்டிட்டு வந்தாப்புல நீ என்ன சாதிச்சிட போற? உன் பிள்ளைங்க எப்படி நீ அதுக்கு மேல நிப்ப? ஏய் அடச்சி பாங்க, நீங்களும் உங்க குடும்பமா. ஆனா ஒண்ணு, இனி அந்த கழுதை நம்ம வீட்டுக்குள்ள நுழைய கூடாது. வீட்டுக்குள்ள மட்டும் யார் சம்மதத்தோட இங்க வரட்டும். அவளோட சேர்ந்து அவங்களையும் இந்த வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவேன். ஏமா, நீ எனக்கு தான் சொல்றேன்னு தெரியுது. ஏன்னா லோட கத்தி வஞ்சிக்கிட்டே இருப்பா. அவகிட்ட இருந்து நிம்மதியா இருக்கேன்னு சந்தோஷமா இருக்கேன். அவளை போய் கூப்பிடவோ இல்ல அவ இங்க வரவோ அந்த மாதிரி தப்ப எதையுமே நான் செய்ய மாட்டேன். செய்யாத, செஞ்சுட்டேன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஏண்டா இப்படி பேசுற? உனக்கு அவ கூட வாழணும்னு இஷ்டம் இல்ல? ஏன் பாட்டி, சோறு போட என் ஆத்தா இருக்கா. எனக்கு ஏதாவது முடியலட்டி வீட்டுல இருந்து நீ பாத்துக்க போற. இன்னொருத்தி எதுக்கு? இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை போதும். அப்பப்பா எப்ப பாரு வேலைக்கு போ, அதை செய் இதை செய். வீட்டுல கொஞ்ச நாள் சேர்த்து வச்சிருக்கியா? எனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்திருக்கியா? உன் பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்திருக்கியா? எப்ப பாரு ஒரே புடுங்கு. இன்னைக்குதான் என்னமோ எனக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இருக்கு. அட வெக்கம் கட்டவனே, இதுக்கு எதுக்குடா எனக்கு கல்யாணம் பண்ணி வை வீட்டுல ஆட்டமா ஆடி தொலைச்ச? இப்படியே இருந்து தொலைச்சிருக்க வேண்டியதானே? வந்தவ உங்கள மாதிரி இருப்பான்னு நினைச்சேன். அவ எங்க வேலைக்கு போ, அதை செய் இதை செய்யல சொல்றா. அடச்சி டேய், இதுக்கு உன் அப்பன் எவ்வளவோ மேல் போல. ஆமா இந்த மனுஷன் அப்படியே தங்கம் தான். உன் அவனும் இப்படித்தான். காமாட்சி, அப்படிலாம் சொல்லாத. நானா நீ ஏதாவது திட்டினா பயப்படுவேன், பயந்து வேலைக்கு ஓடுவேன். ஆனா இவன் அப்படியா? நம்ம எல்லாத்தையும் வந்து பாருங்கிறான். உன் பிள்ளை உனக்கு மேலதானே வரும்.
ஐயோ, நம்ம குடும்பத்தை பத்தி நாமளே ரொம்ப பெருமையா பேச வேண்டாம். இப்ப என்னதான் பண்ணலாம்? இனி அந்த கழுதை நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நம்மள அசிங்கப்படுத்திட்டு போனவா அப்படியே போகட்டும். இனி வந்தா அவ்வளவுதான். வரட்டும், நானும் பாத்துக்கிறேன். அவன் அண்ணன்காரன் அடிப்பான், நான் இங்க அவளை வர விடுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருங்க. இதுக்கு முன்னாடி அடியோட போச்சு, இனி அவ வரட்டும், அப்புறம் நான் கவனிச்சுக்கிறேன். யாரும் என்னமும் பண்ணுங்க, நான் இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போங்க. ஏ பாட்டி, என்னடா? மதியம் மட்டும் கொஞ்சம் சூட சோறாக்கி கொஞ்சம் நல்லா நிறையவே வச்சு கொண்டு வா. ஏண்டா தின்னுட்டு தூங்கவா? வேற எனக்கு என்ன வேலை? போங்க போங்க, ஆளாளுக்கு கிளம்புங்க. இப்படியும் மனுஷங்க இருக்கதாங்க செய்யறாங்க. கல்யாணம் பண்ணி வந்த பொண்ணை பத்தி கவலை இல்ல, ஏன் அவன் பெத்த பிள்ளைகளை பத்தி கவலை இல்ல. நமக்கு தேவை வெளியே எங்கேயும் வேலைக்கு போகாம வீட்டுல நல்லா சொகுசா படுத்துக்கிட்டு 3 வேளைக்கு மூக்கு பிடிக்க திம்போம். அதை மட்டுமே நினைக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கதான் செய்யறாங்க. விஜயாவோட ஃபேமிலி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அதனால விஜயா வீட்டுல ரொம்ப நாள் இருக்க மாட்டா. இப்படி இங்க வந்துதான் ஆகணுங்கிற திமிர்ல இவங்க 4 பேரும் இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஆனா விஜயா இங்க திரும்ப வருவாளா? ஊர்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? வாங்க போய் பாத்திரலாம். ஹே அஞ்சலி, நீயும் போய் விளையாடு. அத்தை போமா. நானும் போகட்டா? போடி, பாப்பாவையும் பாத்துக்கோ. சரிம்மா. மாமா, நான் விளையாட போறேன். போமா, இங்க இருக்கிற எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க தான். போய் விளையாடு. சரி மாமா. 2 பேத்துக்கு சந்தோஷத்தை பாரு. ஆமா மதினி, இங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அங்க இந்த அளவுக்கு விளையாட இடம் இருக்காது. பக்கத்துல ஒரு 2-3 பிள்ளைங்க தான் விளையாடுவாங்களா, இல்லாட்டி அவங்க பாட்டி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும். இங்க மரம் செடி பிள்ளைங்க எல்லாத்தையும் பார்த்ததும் 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமா விஜயா. விஜயா, சொல்லுனே. நீ சந்தோஷமா தானே இருக்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேனே. அது போதுமா? ஏதாவது ஒண்ணுனா அண்ணன் கிட்ட சொல்லு. அண்ணே, அம்மா தான் ரொம்ப புலம்புறாங்க. விடு, என்ன பண்ண சொல்ற? பொண்ணு வாழ்க்கைங்கும் போது யாருக்கு தான் கலங்காது? கொஞ்ச நாள் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் சரியா போகும். ஏங்க, இங்கேயே உங்க தங்கச்சி இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்க தங்கச்சி வீட்டுக்கார் திரும்பி வந்தா என்ன பண்ணுவீங்க? ஐயோ தமிழரசி, நீ வந்து பாத்துருக்கணும். அவன் எல்லாம் திருந்துற ஆளா? மனுஷனா கூட நடந்துக்க மாட்டேங்கிறான். அவன் எல்லாம் எந்த காலமும் திரும்பி வர மாட்டான். அப்படியே இங்க வந்தாலும் ஏதாவது நடிக்க வேணா செய்வானே தவிர திருந்தாத ஜென்மம். சரிங்க, சரி விடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். கோபப்படாதீங்க. அண்ணே, சொல்லுமா. நானும் நாளையில இருந்து காட்டுக்கெல்லாம் வேலைக்கு போறேனே. காட்டுக்கு வேலைக்கு போறியா? கல்யாணத்துக்கு முன்ன அதை தானே பார்த்தேன். ஏமா, அது இப்பயும் பாக்கணும்னு என்ன இருக்கு? இல்லனே, நானும் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து உன்னை சிரமப்படுத்த விரும்பல. ஏன் அண்ணே ஒரு நல்ல நிலைமைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நான் வீட்டுல வேலை பார்க்காம உட்காந்துக்கிறேன். இப்போதைக்கு நானும் கொஞ்சம் வேலை பார்த்தா உனக்கு கொஞ்சம் சிரமம் கொடுக்காம இருக்கும்னே. இங்க பாரு, நீ வந்து இருக்கிறது எனக்கு ஒன்னும் சிரமம் கிடையாது. இல்லனே, நான் இப்படி வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா என் மனசு கண்டது கடிதா யோசிக்கும். வேலைக்கு போயிட்டு வரேனே. மதினி, அண்ணன் கிட்ட சொல்லுங்க. அவர் எங்கம்மா வந்த நாள்ல இருந்து என்னையே வேலைக்கு போக வேண்டாம்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏதோ வீட்டு பக்கத்துல நம்ம காடு, வேலைக்கு ஆள் தேவைப்படதான் செய்யுது. விட்டாதானே. தமிழரசி, நீங்க வேலைக்கு போக விட மாட்டீங்கன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா, பிள்ளைகளை பார்த்துட்டு வீட்டுல இருந்தா போதும். அண்ணே ப்ளீஸ்ண்ணே, நான் சொன்னா கேளு. நாளையில இருந்து நான் காட்டு வேலைக்கு போறேன். பிள்ளைகளை அம்மா பாத்துக்குவாங்க. ஸ்கூல் ஆரம்பிக்கிற வரைக்கும். ஸ்கூல் ஆரம்பிச்சதுன்னா ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுக்கலாம். என்னால வீட்டுல இருந்தா தனியா எதையாவது நினைச்சு புலம்பி அழுதே ஒண்ணு இல்லாம போயிடுவேனே. புரிஞ்சுக்கோனே. என்னங்க, விடுங்கங்க. அத்தையும் எப்பயாவது ஒருக்கா காட்டு வேலைக்கு போகதான் செய்வாங்க. கூட சேர்ந்து விஜயாவும் போகணும்னா போயிட்டு வரட்டும். பிள்ளைகளை நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன், பாத்துக்கிறேன். ஏய் தமிழரசி, அவன் மனசு கொஞ்சம் மாறுங்க. வீட்டுக்குள்ளே அடைஞ்சு இருக்க முடியுமா? கொஞ்சம் அவன் நார்மலா ஆகட்டும், அதுக்கப்புறம் அவட்டுக்கு வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கட்டும். ஆமாண்ணே, மதினி சொல்றது சரிதான். சரிம்மா, இனி உன் இஷ்டம், பார்த்து போயிட்டு வா. சரிங்க அண்ணே. நாம நம்ம அண்ணனுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக இதே இங்க வந்து வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டா. காலையில எழுந்ததும் 8 மணிக்கு வேலைக்கு போனா 6 மணிக்கு திரும்ப வீட்டுக்கு வந்துருவா. புருஷன் வீட்டுல இருந்ததை விட இது சந்தோஷமான வாழ்க்கை. என்ன, அவ மனசுலதான் அப்பப்போ கொஞ்சம் ஊர்த்திக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டுக்கு இங்க பாரமா வந்து உட்காந்துருக்கோமோ, நம்ம அண்ணி ஏதாவது சொல்லிடுவாங்களா? அண்ணன் ஏதாவது கோபமா பேசிட்டா, இல்ல பிள்ளைங்க கிட்ட யாராவது கடுமையா நடந்துகிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஒரு உறுத்தல் தான் விஜயா மனசுல அப்பப்போ வந்து போய்கிட்டு இருந்தது. ஆனா விஜயோட அண்ணனும் சரி, அண்ணி, அம்மா எல்லாருமே அவளை ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டாங்க. இப்படியே 6 மாசம் போயிடுச்சு. 6 மாசம் கழிச்சு இப்ப எதுக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்க? கத்துறேன் கத்து. என்னடா நினைச்சிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி இருக்கும் போதாது வாரத்துல 3 நாள் 4 நாள் வேலைக்கு போய்கிட்டு இருந்த. இப்ப என்னன்னா அது கூட இல்லாம மேல் வலிக்காம வீட்டுல உட்காந்து தின்னுகிட்டு இருக்கியோ? மா, இங்க பாரு, இதுக்கு மேலே உனக்குலாம் சோத்த வடிச்சு கொட்ட முடியாது. வேலைக்கு போ, உன் வீட்டுல ஆக்கி தின்னு என்னமும் பண்ணு. என் நேரம் இங்க வந்து படுத்துக்கிட்டு நான் சோத்த ஆக்கி வச்சுட்டு வேலைக்கு போக வேண்டியதான். வரங்குள்ள சோத்த தின்னு காலி பண்ணிடுற. என்னம்மா, பிறகு நான் சாப்பிட எங்க போக? எங்கேயும் போ, இல்ல பிச்சை கூட எடு. நல்ல வேலைக்கு போகாம வலிக்காம உட்காந்து தின்னுகிட்டு இருக்கியோ? உங்க அப்பனும் வேலைக்கு போக முடியல, அது செய்து இது செய்துன்னு வாரத்துல 2 நாள் வீட்டுல தான் படுத்து தூங்கிட்டு இருக்கான். நீயும் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே இரு. இந்நேரம் டிவியை போட்டு பல்ல காமிக்க, ஊர் கழுதைகளோட ஊர் சுத்த, வீட்டுல ஆக்கி வச்சதை நல்லா கொட்டிக்கிட்டு நல்லா ஜம்முன்னு படுத்து கிடக்க.
இங்க பாருடா, இனி இங்க வர்ற பழக்க வச்சுக்காத, ஒழுங்கா போயிடு. என்னம்மா கத்திக்கிட்டு இருக்க? நீதானே உன் மருமகளை அடிச்சு விரட்டி விட்ட. அவ இல்லாட்டி நான் இங்கதான் தின்னுகிட்டு இருப்பேன். அற யாரா அடிச்சு விரட்டி விட்டா? நீதான், அப்பாவும் தான். யாரு, நானா? பிறகு என்ன நானா? இங்க பாருமா, தங்கச்சி கல்யாணத்துக்கு நீ தான் செய்யணும்னு ஆட்டமா ஆடுன. நானும் அவகிட்ட சொல்லி அவளோட நகைய வாங்கி அடகு வச்சு தங்கச்சி கல்யாணத்தை நல்லா முடிச்சோம். இப்ப அந்த நகையும் திருப்ப முடியாம அப்படியே முங்கி போச்சு. அடுத்து தங்கச்சி வாரா, செய்முறை செய்யணும், அது இதுன்னு சொன்னேன். அவகிட்ட கேட்டா கழுவி கழுவி ஊத்துவாளேன்னு சொன்னதுக்கு அவ கம்மல் வச்சிருக்காள, எடுத்து கொடு, அடகு வச்சு அப்புறம் திருப்பி அவளுக்கு கொடுத்துக்கலாம், நீ தான் ஐடியா கொடுத்த. அதையும் நான் செஞ்சேன். இப்ப அது தெரிஞ்சதும் நான் கூட சும்மா தான் இருந்தேன். நீயும் அப்பாவும் தான் நல்லா வரிஞ்சு கட்டிட்டு வந்தீங்க. அப்பா அடிக்கவே செஞ்சுட்டாரு. அடுத்து இந்த வீட்டுக்குள்ள இருப்பாளா? உங்களால தானே போனா. நீங்க தான் என் பொண்டாட்டியா அடிச்சு விரட்டி விட்டீங்க. அதுக்கு பரிகாரம் நீங்க தான் காலம்புற எனக்கு சாப்பாடு போடணும். போடுவேன் போடுவேன், சாப்பாட்டுல விஷத்தை வச்சு போடுறேன். அம்மா ஒழுங்கா போயிட்டு பாத்துக்கோ. அவளும் போய் 6 மாசத்துக்கு மேல ஆச்சு. அந்த கழுதைக்கு நல்ல அங்க சௌரியமா இருக்கு போல. நானும் போன கழுத போனது வேகத்துல 1 மாசத்துல திரும்பி வந்துருவான்னு நினைச்சேன். ஆனா அவ அங்க போயிட்டு நல்லா தான் இருக்கா. நீ தான் இங்க வந்து ஏன் உசுர வாங்குற? இங்க பாரா, இனிமேல உனக்கு சோறாக்கி கொட்ட முடியாது. சோத்த ஆக்கி வச்சிருக்கேன், நீ வாட்டுக்கு எடுத்து போட்டு தின்ன. மா நீ சோத்து பானையை ஒளிச்சு வச்சுட்டு தான் போனோம். மா என்னம்மா இப்படி பேசுற? பெத்த மகனுக்கு சோறு போட சோத்து பானையை ஒளிச்சு வச்சுட்டு போவேன. இங்க பாரு, நான் வேலை பாக்கறல 5 10 மிச்சம் வச்சுதான் உன் தங்கச்சிக்காரி இங்க வரும்போது அவளுக்கு நல்லது போலது எல்லாத்தையும் செய்வேன். பிடிச்ச மாதிரி ஒரு 4 நாள் சமைச்சு கொடுக்க, எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போக, சுடிதாரு சேலை ஏதாவது வேணும்னா எடுத்து கொடுப்பேன். அவ வர்றது 6 மாசத்துக்கு ஒருக்கதான். இப்ப பாரு, அடுத்த வாரம் வாரேன்னு சொல்லி போன் பண்றா. அந்த 1 மாசமாவது இங்க இருப்பா. இந்த வட்டம் வரும்போது என்னென்ன கேக்குறாளோ அதுக்கே நான் காசு பணத்துக்கு எங்க போவேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வேலைக்கு போனி சம்பாத்தியம் பண்ணி கையில குடுத்துக்கிட்டு இருந்தா கூட சரிங்களாம். என்னம்மா பேசுற? ஒரு நாள் கூட வேலைக்கு போகாமையா உட்காந்துட்டு இருக்கேன்? வாரத்துக்கு 1 நாள் 2 நாளைக்கு வேலைக்கு போறது. அந்த துட்டை வாங்கி உன் வாயில நீயே ஊத்திட்டு வந்துடுற. இதுல வேலைக்கு போறேங்கிற பேரு. இங்க பாரா, வேலைக்கு டெய்லி போய் உனக்கு வர்ற சம்பளத்தை நீ அப்படியே என்கிட்ட கொடுத்தேனா நான் சோறாக்கி வைக்கிறத நீ தின்னு. இல்லையா இந்த வீட்டு பக்கம் கூட நுழைஞ்சிடாத. உன் வீட்டுல போய் நீ என்னமோ பண்ணு. அங்க வேற வீட்டை காலி பண்ணாம வச்சிருக்க. 6 மாசம் வாடகை நிக்குது. வீட்டுக்கார பொம்பளை திட்டி தொலைறா. ஒன்னு வாடகை கொடுத்து தொலை, இல்ல ஜாமான்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சிருவேன்னு. அதையும் ஒதுக்காம போட்டு வச்சுட்டு அந்த பொம்பளைக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிற. எல்லாத்துக்கும் நானே பேச வேண்டியதா இருக்கு. போடா, அங்க போய் வாடகை கொடுக்கணுமா இல்ல ஜாமான்லாம் அள்ளி வெளியே தூக்கி போடணுமா, எதையாவது உன செய். என்ன வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு உசுர வாங்கிக்கிட்டு. மா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எதா இருந்தாலும் பாத்துக்கோ. இங்க பாரு, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான். இனி இந்த வீட்டுக்குள்ள வராதனா வராத. உனக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு ஏன் கடமை முடிஞ்சு போச்சு. இனியும் இங்க வந்து என் உசுர வாங்கிட்டு இருந்தா அவ்வளவுதான். போடா, எழுந்து வெளியே போ. மா வெளியே போன்னு சொன்னேன். அடுத்து உன் தங்கச்சி வந்து உட்காந்துட்டு இருப்பா, நீயும் கூட உட்காந்து நல்லா தின்னு. அவ புருஷனோட இந்த வாட்டம் வராலாம். அந்த மனுஷன் என்னென்ன சொல்லி தொலைய போறான்னு தெரியல. வந்ததும் உன் பொண்டாட்டி எங்கன்னு கேட்பான். நம்ம வீட்டு கதையெல்லாம் சொல்லி தொலைச்சோம். உன் தங்கச்சி வீட்டுல இதேதான் நடக்கும். அவ மாமிய சும்மாவே ஆட்டமா ஆடி தொலைவா. இதெல்லாம் கேட்டோம்னா முடிஞ்சு போச்சு. உன் தங்கச்சியும் உன் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். இப்ப என்ன பண்ணணுங்கிற? இந்த வீட்டுக்குள்ள வராத. உன் தங்கச்சி வந்தாலும் வந்து தொலையாத. அவகிட்ட நீ வேலைக்கு போயிட்டே இல்ல தண்ணி குடுத்துற போயிட்டே இல்ல இந்த வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டே நான் சொல்லிக்கிறேன். என்னம்மா இப்படி பேசுற? உன்னால உன் தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போக கூடாதுடா. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இனியும் வீட்டுக்குள்ள இங்க வந்துகிட்டு இருந்த அவ்வளவுதான் பாத்துக்கோ. அம்மா மா மா என்னம்மா இப்படி பேசுற? உனக்காகன்னு சொன்ன. நம்ம தங்கச்சிடா, நம்ம பாப்பாடான்னு சொன்ன. உங்க 2 பேருக்காக தானே நான் எல்லாத்தையும் செஞ்சேன். என் பொண்டாட்டி மட்டும் இல்லாட்டி உன் மக கல்யாணமே நடந்திருக்காதுமா. ஆமா ஆமா, உன் பொண்டாட்டி அப்படியே அதிசயம் தான். போட, அந்த கழுதை இல்லாட்டியும் என் புள்ள கல்யாணம் நடக்கிறது நல்லபடியா நடந்திருக்கும். அம்மா, தங்கச்சி கல்யாணத்தப்ப எப்படி எல்லாம் அழுத? நீ தான் பாக்கணும். உன் பொண்டாட்டிட்டு இருந்து நகையை வாங்க, அடகு வைய, அப்படி இப்படின்னு எவ்வளவு பேசுன. இப்ப நாங்க இல்லாட்டியும் உன் புள்ள கல்யாணம் நடந்திருக்கும்னு சொல்ற. நீ இப்படி பேசுவேன்னு எதிர்பார்க்கலாமா? நீ நம்ம பாப்பா 2 பேரையும் சொல்லியவும் பிள்ளைகளை கூட நான் போய் பார்க்கல, அதுகிட்ட பேசல. ஆனா நீ நல்லா பேசுறமா. உன்னை நம்பி ஏன் பொண்டாட்டி கிட்ட பகைச்சுக்கிட்டு இப்ப பாரு, சாப்பாட்டு கூட நான் இனி பிச்சை தான் எடுக்கணும். எல்லாம் என் நேரம். ரவி இதெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம பொண்டாட்டி இருக்கும்போது நம்ம அம்மா சொன்னதெல்லாம் நம்ம கேட்டோம். அதனால இப்ப அவ இல்லைங்கும் போது நம்ம அம்மா நம்மள ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்கன்னு நினைச்சிட்டான். ஆனா காமாட்சி எப்படிப்பட்ட ஆளு? அவளுக்கு அவ மகதான் முக்கியம். அவளோட மகளை நல்லபடியா பார்த்தா போதும் நினைச்சிட்டா. இதே மாதிரி இங்க ரவி வீட்டுல டெய்லி சண்டை தான். ரவிக்கு இப்பெல்லாம் சாப்பாடு போடுறதே இல்ல. சாப்பாடுங்கிறதுக்காகவே இப்ப அப்பப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா ரவி. இந்த நிலைமை தான் இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படியே 1 நாள் இல்ல 2 நாள் இல்ல, இது ஒரு 3 மாசம் ஓடிடுச்சு. தங்கச்சி வீட்டுக்கு வந்தப்பலாம் தங்கச்சி முனையவும் அண்ணனை அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க காமாட்சி. இவன் வேலைக்கும் போக மாட்டான், இவன் குடும்பத்தையும் ஒழுங்கா பார்க்க மாட்டான்.
அண்ணங்காரன் ஒரு பொறுப்பு இல்லாத ஆம்பளன்னு சொல்லி ரவிவனுக்கே தங்கச்சி கிட்ட அம்மா பேசி சிரிக்கிறத வைக்கிறத பார்த்து ரவிக்கு அப்பதான் முத கோபம் வந்தது. உணரவும் செஞ்சான். நம்ம பொண்டாட்டி பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நம்மள யார்கிட்டயும் விட்டு கொடுக்காம நம்மள நல்லா தானே பாத்துக்கிட்டா அப்படின்னு முறை ரவிக்கு என்ன வந்துச்சு, போய் நம்ம பொண்டாட்டியவும் பிள்ளைகளையும் பார்க்கலாமான்னு அந்த எண்ணத்துல விஜயா ஊருக்கு 10 மாசம் கழிச்சு ரவி வாரான். ஆனா விஜயா அண்ணன் என்ன சொல்றாங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தலாமா? வாங்க வாங்க. ஏய், இங்க இருக்கடா வந்த, வெளிய போடா, போ வெளிய. இல்லைங்க மச்சான், அது வந்து மச்சானா மச்சான், பொண்ண கட்டிடுவேன். இல்ல நான் என் விஜயாவை பார்த்துட்டு. நிறுத்துடா. யார் விஜயா? அவளையும் கூட்டிட்டு வந்து 10 மாசம் ஆச்சு. இத்தனை மாசமா வராதவன் இன்னைக்கு என்னடா புது அக்கறையா இருக்கு? என்ன உன் அம்மா சோறு போட மாட்டேன்னு விரட்டி விட்டாளா? இங்க பாருங்க. அடச்சி நிறுத்து. 10 மாசமா 2 பிள்ளைகளும் அப்பா எங்க, அப்பா எப்ப வருவாங்க, நாம எப்பமா அப்பாவை பார்க்க போவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட கேட்கல. அதுல இருந்தே தெரிஞ்சுக்கிட்டேன்டா, நீ எந்த லட்சணத்துல என் தங்கச்சியை மட்டும் இல்ல அந்த பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன்னு. பெத்த பிள்ளைகளுக்கு இந்த நிலைமனா கட்டா பொண்டாட்டிக்கு? நாம நல்லா தின்னா போதும், நம்ம வயித்த வளர்த்தா போதும்னு நினைச்சுக்கிட்ட. பொண்டாட்டி பிள்ளைகன் துளி என்ன இல்ல இல்ல? இல்ல அப்படிலாம் இல்ல. அது வந்து நிறுத்துடா. ஏதாவது பேசுனா அவ்வளவுதான். கிளம்பு கிளம்பு, இங்க இருந்து கிளம்பு, போ. இங்க பாருங்க, அது விஜயா சொல்லட்டும். நான் விஜயாவை பார்த்துட்டு என் பிள்ளைகளை பார்த்துட்டு தான் இங்க இருந்து போவேன். என்னடா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணாலும் சரி, நான் விஜயாவை பார்த்துட்டு போறேன். நீ எல்லாம் திருந்தாத ஜென்மம். என்ன பிளான் பண்ணி இங்க வந்திருக்கியோ? என் தங்கச்சியை உன் கண்ணுல படவே விட மாட்டேன்டா. அவ இப்பதான் சந்தோஷமா இருக்கா. அந்த சந்தோஷத்தை எப்பவும் பாழாக்க விட மாட்டேன். எத்தனை நாள் இங்க கிடக்கியோ குறைஞ்சிட்டு நீயா திரும்பி போ. ஹலோ, இங்க பாருங்க. விஜயாவும் என் பிள்ளையும் என்ன ஆர்வாடுக்கு போறாரு. எனக்கு என்னன்னு விஜயா எங்க இருப்பா? விஜயா நம்மளை பார்த்தா கண்டிப்பா அவளுக்கு மனசு மாறும். அம்மா தான் அங்க சோறு போட மாட்டேன் அது இதுன்னு சொல்லி திட்டுது. பேசாம விஜயாட்ட சொல்லி இங்கே இருந்துட வேண்டிதான். வீட்டோட இங்கே இருந்துக்கிறேன், உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி இங்கேயே செட்டில் ஆயிட்டோம். வேலைக்கும் அந்த அளவுக்கு போக வேண்டியல, நம்ம சாப்பாட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. பாப்போம் எப்படினாலும் விஜயா வந்துதானே ஆகணும். பேசிக்கிறேன். இந்த மாதிரி ரவி நினைச்சுக்கிட்டு இங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் விஜயாவுக்காக. விஜயா வந்தா என்ன முடிவெடுப்பா? இதோ பாத்திரலாம். என்னங்க என்ன பேசிட்டு வந்திருக்கீங்க? உங்க தங்கச்சி வீட்டுக்கார அவரா தேந்தி வந்திருக்காரு. ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்க வேண்டியதானே? ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்க இது என்ன பிசினஸா? தமிழரசி, ஐயோ கத்தாதீங்க. விஜயா வீட்ல தான் இருக்கா. காதுல விழுந்துற போது ஏன் இப்படி கத்துறீங்க? என்ன இப்படி பேசிட்டு இருக்க? அந்த படுபாவி 10 மாசம் ஆச்சு. ஒரு வார்த்தை போன் பண்ணி என்ன ஏதுன்னு பேசிருப்பானா? என் தங்கச்சியை கூட விடு, அவன் பெத்த பிள்ளைக ரெண்டும். ஒரு வார்த்தை அந்த பிள்ளைக என்ன பண்ணுது எப்படி இருக்கு ஏதாவது கேட்டிருப்பானா? அப்படிப்பட்ட பாசம் இல்லாதவன் கிட்ட என் தங்கச்சி ஒண்ணு திரும்ப போய் கஷ்டப்பட வேண்டாம். வந்தவன் வந்த வழிய திரும்பி போவான். ஐயோ அதுக்கு இல்லங்க, 2 பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கா. பொம்பளை பிள்ளைய பார்த்திருக்க டக்குன்னு வளர்ந்து வந்துருவாங்க. நாளைக்கு அந்த பிள்ளைகளுக்குன்னு ஏதோ ஒரு விசேஷம்னா அப்பாவா கூட நிக்க வேண்டாமா? தாய் மாமனா நான் கூட நிக்கிறேன். எந்த விளக்கணையும் தேவையில்ல. பேசுறதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கும். இதுல உங்க தங்கச்சிக்கு விருப்பமான்னு கேட்டுக்கோங்க. அவளுக்கும் சின்ன வயசு தான், ரொம்ப வயசானவ கிடையாது. கல்யாணமாகி 6 வருஷத்துல புருஷனை பிரிஞ்சுங்க தனியா இருக்க வைக்கிறீங்க. ஏய், அவ இங்க சந்தோஷமாதான். சந்தோஷமா இருக்கா நீங்க சொல்றீங்க. உங்க தங்கச்சி என்ன மனசால நினைக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் நான் நினைக்கிறதா அவளும் நினைப்பா. இங்க பாருங்க, நான் சொல்றத சொல்லிட்டேன். இனி உங்க பிரியம். ஏய், என் பிரியம் அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. கொஞ்ச நாள் பாசம் இருக்கணும், ஒரு பிடிப்பு இருக்கணும். நம்ம பொண்டாட்டி நம்ம புள்ளன்னு அந்த ஒரு எண்ணம் இருக்கணும். எதுவுமே அவங்கிட்ட கிடையாது. அப்படிப்பட்டவன் கூட என் தங்கச்சி போய் இருந்தா திரும்பவும் கஷ்டப்படத்தான் செய்வா. இப்பதான் வாட்டுக்கு சந்தோஷமா இருக்கா. டெய்லி வேலைக்கு போறா, சம்பளத்தை என்கிட்ட தான் கொடுக்கா. அவளை தனியா ஏதாவது வச்சுக்கிறாளா? நாம கஷ்டப்படக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறா. அப்படிப்பட்ட புள்ள திரும்பவும் கஷ்டப்பட வேண்டாமா? சரி ஓகேங்க, இனி உங்க விருப்பம். ஏன்னா டெய்லியும் அத்தையும் இப்படி விஜயா வாழ்க்கை போயிடுச்சேன்னு கடந்து புலம்புறாங்க. கண்ணீர் விடாத நாள் இல்ல. அதுக்காக தான் எடுத்து சொன்னேன். இனி உங்க இஷ்டம் பாத்துக்கோங்க. மதனி, நீங்க நல்லதுக்கு சொல்றீங்களா இல்ல எதுக்காக சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் நல்லா புரியுது மதனி. அவரால் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் மதிப்பு. 10 மாசமா நீங்க என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டீங்க, எந்த குறையும் நான் சொல்ல மாட்டேன். ஆனா இப்போ உங்ககிட்ட இந்த பேச்சு வருதுனா இப்படியே இன்னொரு 10 வருஷம் ஆச்சுனா இல்ல மதனி, எனக்கு மட்டும் இல்ல என் பிள்ளைகளுக்கு இந்த வீட்டுல மதிப்பு இருக்காது. அதை தெரிஞ்சு நான் பாழாக்க விரும்பல. இப்போ நான் வந்து சரி ஓகே, இந்த மனுஷன் வந்திருக்கான்ல, போய் பேசலாம். விஜயா ஒரு முடிவு எடுத்து ரவி கிட்ட பேச போயிருக்கா. என்ன பேசுவா, என்ன நடக்கும்? ஹே விஜயா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உன்னை பார்த்து எத்தனை மாசம் ஆயிடுச்சுல? ஆமா, என் மேல உள்ள கோபம்லாம் குறைஞ்சிருச்சா? இல்ல அப்படியே தான் இருக்கு. சரி அதை விடு, இனிமேல் குறைச்சுக்கலாம். இங்க பாரு விஜயா, இனிமேல் என்னால தனியா இருக்க முடியாது. ஒண்ணு நீ என் கூட வா, இல்ல நீ அங்க ஊருக்கு வர பிடிக்கலனா
நான் வேணா இங்க உன் கூட இருந்துக்கிறேன். நீ வாழ்றதே திங்கிறதுக்குன்னு முடிவு பண்ணிட்ட. இப்படியும் ஒரு ஜென்மமா, கொஞ்சம் கூட பாசம் இல்லாம. என்ன விஜயா வாய்க்குள்ளே புலம்புற? நான் வேணா இங்கே இருந்துக்கவா? ஏன்னா உன் அண்ணனுக்கு நம்பிக்கை இருக்காது. கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் காட்டு வேலைக்கு வரேன். இனிமேல் சத்தியமா குடிக்கவே மாட்டேன். இங்கே நம்ம 2 பேரும் இருந்துக்கலாம், நம்ம பிள்ளைகளோட. எத்தனை நாளைக்கு இல்ல எத்தனை மாசம் இல்ல எத்தனை வருஷம்? என்ன சொல்ற? இல்ல கூட இருக்கலாம்னு சொல்றது. 10 மாசம் உங்க அம்மா வீட்ல இருந்த, கண்டிப்பா உங்க அம்மா சாப்பாடு போட மாட்டேன் வேலைக்கு போன்னு திட்டி இருப்பா. அதனால இங்க வந்துட்ட. இங்க வந்து கொஞ்ச நாள் இருப்ப. உங்க அம்மா திட்டின மாதிரி நானும் திட்டினேனா அடுத்து உங்க அம்மா வீட்ல போய் இருப்ப. அதானே நடக்க போகுது. ஏ அப்படிலாம். இதெல்லாம் ஒரு பொழப்பா? விஜயா, என் கம்மல அடகு வச்சியே, அதை மீட் எடுத்தியா? வேலைக்கு போலன்னு என் அம்மா சோத்தையே போட மாட்டேன்னு விரட்டி விட்டுட்டா. இதுல எங்க கம்மலை மீட் எடுக்க? அது 6 மாசத்துல அடகு வச்சேன், நேரம் முங்கி இருக்கும். கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ஒரு பொருள் வாங்கினாதானே அதோட அருமை உனக்கு தெரிய போகுது. இங்க பாரு, பழசெல்லாம் பேசாத. இனி முடிஞ்ச அளவுக்கு நான் வேலைக்கு போறேன். சம்பளத்தை கொண்டு வந்து அப்படியே உன் கையில குடுக்கறேன். டேய், இந்த மாதிரி சொல்ற எவனாலும் நம்பவே, ஆனா உன்னால மட்டும் நம்பவே மாட்டேன். இங்க பாருங்க, நான் இனிமேல் கரெக்டா இருக்கேன். ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. விஜயா, எதுக்கு இவங்கிட்ட பேசிட்டு இருக்க? அண்ணே, என்னமா? ஏதோ திரும்பி வந்துட்டேன், இங்கே இருக்கிறேன், வேலைக்கெல்லாம் போறேன்னு சொல்றாப்ல. இப்படியே நானும் விட்டுட்டா பிள்ளைகளுக்கு அப்பா பாசனா என்னன்னே தெரியாம போயிடுனே. இப்போ வரைக்கும் அப்பா எங்க என்ன எதுன்னு ஒண்ணுமே பிள்ளைங்க கேட்கல. இப்படியே என் பிள்ளைகளும் கடைசி வரைக்கும் கஷ்டப்படுனே. பேருக்காவது அப்பாவா இருந்துட்டு போட்டோம். நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு வீட பாருனே, அதுல நான் வாடகைக்கு இருந்துட்டு நான் அப்படியேவும். விஜயா அண்ணே, கோபப்படாத. மிந்திதான் நான் ரொம்ப தூரத்துல இருந்தேன். பக்கத்துல இல்லங்கிற தைரியத்துல, அதுவும் நீ இந்த மாதிரி எல்லாம் வந்து திட்ட மாட்டேங்கிற தைரியத்துல குடும்பத்தோட ஆட்டமா ஆடுனாங்க. ஆனா இப்ப நான் உன் பக்கத்திலே தானே இருக்கேன். அதனால இனி ஒழுங்கா இருப்பாங்கண்ணே. பக்கத்திலே ஒரு வீட பார்த்து கொடுத்தேனா? அதெல்லாம் என்னால முடியாது. சரி, ஒரு சான்ஸ் கொடுங்க. நான் கண்டிப்பா வேலைக்கு போக உங்க தங்கச்சியை பாத்துக்கிறேன். நானும் அங்க தனி மரமா எத்தனை நாளைக்கு தான் இருக்க? அது மாதிரி என் அம்மா என் தங்கச்சியை தான் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. ஒருவேளை சோறு போட மாட்டேங்கிறாங்க மச்சான். நான் இங்கேயே இருந்து. ஐயா, ஆமா, இவ்வளவு நாள் உன் தங்கச்சி தனியா இருந்தது போதுயா. இவ வாழ்க்கை இப்படி போச்சேன்னு நினைச்சு எனக்கு முடியாம போகுது. அதான் மாப்பிள்ள இங்கேயே இருந்து பாத்துக்கிறேன்னு சொல்றாருல, இன்னும் ஏயா யோசிக்கிற? நம்ம பொண்ணு நம்ம வீட்டு பக்கத்துலதான் இருக்க போறா. சரின்னு சொல்லி ஒரு வீட வாடகைக்கு புடிச்சு குடியா. அவாட்டுக்கு அங்க பிள்ளைகளோட சந்தோஷமா வாழட்டும். ஐயோ அம்மா, இவனை நம்ப முடியாதுமா. பாத்துருக்கா 6 மாசத்துல திரும்ப ஓட்டம் பிடிப்பான். இல்ல நான் கண்டிப்பா அப்படிலாம் பண்ண மாட்டேன். அண்ணே, என்னம்மா நீயும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு? இல்லண்ணே, என் பிள்ளைகளுக்காகவாது. இப்படியே ஒவ்வொரு பொண்ணும் நினைச்சுதான் இந்த மாதிரி ஆளுகளுக்குலாம் ரொம்ப கொண்டாட்டம் ஆயிப்போச்சு. நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளை ஏத்துக்குவாங்களோங்கிற நினைப்பு. என்னையா பண்றது? பொண்ணுங்களோட வாழ்க்கை இந்த மாதிரின்னு ஆயி போச்சு. இத மாத்த முடியுமா? பெத்தவளா எனக்கு என் புள்ள அப்படி வாழாம வந்து நிக்காளேங்கிற கஷ்டம் தான் இருக்கு. இப்படியே எல்லாரும் நினைங்க. இந்த மாதிரி ஆளுகளை அப்படியே வளர விடுவோம். அண்ணே, அவ்வளவுதான். இனி நான் ஏதாவது சொல்லி தடுத்து உன் வாழ்க்கை என்னால போச்சுன்னு வேண்டாம். என்னண்ணே இப்படி சொல்ற? இல்லம்மா, உன் இஷ்டப்படியே சந்தோஷமா இரு. ஏ ரவி, மச்சான், ரொம்ப பல்ல காமிக்காத. என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒழுங்கா வேலைக்கு போல, இல்ல விட்டுட்டு எங்கேயாவது போகலான்னு மட்டும் நினைச்ச, அப்புறம் உயிரோட குழி தோண்டி புதைச்சிருவேன். நீ ஒழுங்கா இருந்துட்டு அது உனக்கு நல்லது. விஜயா, கூட்டிட்டு வா, வீட்டை வாடகைக்கு பிடிக்கிறேன். ஒரு நாள் வேலைக்கு போலியோ இல்ல இவனை ஏதாவது சொன்னா ஏதாவது பேசினானா முந்தி மாதிரி சொல்லாம இருக்காத, உடனே சொல்லு. ஒரு தடவை கஷ்டப்பட்டுட்டேனே, இனி படமாட்டேன். நான் பாத்துக்கிறேன். அப்பாடா, இனிமேல் சோத்துக்கு கஷ்டம் இல்ல. இந்த கிராமத்துல கொஞ்ச நாள் அப்படியே என்ஜாய் பண்ண வேண்டிதான். இனி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். அம்மா போன் பண்ணா கூட எடுக்க கூடாது. இல்ல இங்க எதுக்குடா வந்த, ஏன்டா அவகிட்ட போய் வாழ்ற அப்படி இப்படின்னு சொல்லி இந்த வாழ்க்கையை பாழாக்கி அங்கேயே சோத்த போடாம திட்டுவாங்க. டேய் ரவி, வாழ்க்கையில இப்பதான்டா உருப்படியான முடிவு எடுத்திருக்க. இப்படியே இங்கேயே செட்டில் ஆயிடு. இந்த விஜயா மட்டும் நம்மள கல்யாணம் பண்ணிக்கல, ஊருக்குள்ள நமக்கு ஒரு பொண்ணு கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வேலை அப்படி, நம்ம குடும்பம் அதுக்கு மேல, என் ஆக்டிவிட்டி அதுக்கு மேல மேல. இதெல்லாம் பொறுத்து விஜயா நம்ம கூட இவ்வளவு நாள் குடும்பம் நடத்தினானா, அதையும் அவாய்ட் பண்ணாம ஒழுங்கா பொழப்ப பாப்போம் இனிமேலு. இந்த மாதிரி ஒரு முடிவை ரவி எடுத்தாலும் அவனோட சுயநலத்துக்காக மட்டும்தான். பொண்டாட்டி பிள்ளைய அப்படிலாம் அக்கறையோ பாசமோ கொஞ்சம் கூட கிடையாது. ஒரு சில பேர் பொண்டாட்டி மேல அந்த அளவுக்கு பிடிப்பு இல்லாம இருப்பாங்க. நான் பிள்ளைங்கன்னா உயிரையே கொடுப்பாங்க. நான் பெத்த புள்ள அப்படின்னு அதுகளுக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொன்னும் செய்வாங்க. ஆனா இந்த ரவி, இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்கதான் செய்யறாங்க. நான் அந்த ஸ்டோரி ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இது ஒரு ரியல் ஸ்டோரின்னு. இப்போ வரைக்கும் விஜயா அவளுக்காக மட்டும் இல்ல, அவ குழந்தைகளுக்காகவும் அவ இன்னும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. ரவி எப்பயாவது ஒரு வேலைக்கு போவான், இல்லாட்டி நல்ல ஜாலியா வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஊரு சுத்திக்கிட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் சந்தோஷமா தான் இருக்கான். நம்ம பிள்ளைகளுக்காகவாது நம்ம புருஷன் நம்ம கூட தான் இருக்கணுங்கிறதுக்காக, ஒரு உலகம் எந்த பேச்சும் பேசக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக விஜயா இன்னும் அவ லைஃப்ல ஏகப்பட்ட விஷயத்த சமாளிச்சுக்கிட்டு ரவி கூட குடும்பம் நடத்திக்கிட்டு தான் இருக்கா. பிள்ளைங்க அப்படியே பெருசாக வளர வளர
ரவியோட மனசும் மாறுதான்னு பார்க்கலாம். இப்ப ஆனா ரவி, விஜயா அவங்க 2 குழந்தைங்க, மாமியார், நாத்தனார் இந்த பிரச்சனை மட்டும் இல்லாம தனியா ஓரளவுக்கு நல்லா வாழ்ந்துகிட்டா இருக்காங்க. இப்படியே இவங்க நிலைமை மாறட்டும் நாமளும் நினைச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? வாழ வந்த மருமகள் இந்த கதை எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. விஜயா எடுத்த முடிவு சரியாங்கிறதையும் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு இன்னொரு புது ஷார்ட் ஸ்டோரியோட உங்க எல்லாத்தையும் சந்திக்க நான் வந்துடுறேன். ஊருக்கு போயிருந்தனால தொடர்ந்து 3 நாளா வீடியோ போட முடியல. நீ சண்டே தவிர எல்லா நாளும் கண்டிப்பா வீடியோ போட முயற்சி பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நாளைக்கு பார்க்கலாம். இப்படிக்கு உங்கள் லீலா கணேஷ்.